நிவினை காவிரியோட அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. அவரும் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அப்படியே வராங்க. யமுனா வந்து பக்கத்தில் உட்காந்தோடனே அப்படி கோவமாக எழுந்துக்கிறாரு. என்னப்பா எழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ குமரன் பின்னாடியே போயிட்டு பேசுகிறாரு. ஏன் எதுக்காக நிவின் இப்படி நீ சாப்பிடாம எழுந்த? நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யமுனாவை. ஐயோ 2 நாள் இருந்துட்டு போ நிவின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இன்னும் 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே போய்ட்டு யமுனாவை கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நிவின் உட்காந்துட்டு இருக்காரு. போயிட்டு உள்ள குமரன் சொல்கிறாரு. இல்லை யமுனாவை கூட்டிகிட்டு போகிறாரு அவர், அவங்க வீட்டுக்கே போகிறாராம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னடி இப்படி சொல்கிறாரு? ஐயோ 2 நாள் யமுனா இருந்துட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கங்கா சொல்கிறாங்க, அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது யமுனாவை, என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவள் அங்கே கஷ்டத்தை தான் அனுபவிப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எப்படியே அனுப்ப முடியும்? கொஞ்சம் நகைலாம் போட்டு தானே அனுப்பணும், இல்லைனா இதையே காரணம் காட்டி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களே, பாவம் யமுனா எப்படி தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு 1 வருஷம் டைமாவது வேணும், அப்போ தான் நகையெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க காவேரி. வந்து பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. நகைலாம் எதுவுமே போடாமல் எப்படி அனுப்புறது? அவங்க அம்மா கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இருமா வரேன், 1 நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அங்கே அப்படியே ராகினி உட்காந்துட்டு ரொம்ப திமுறாக நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நிவினை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவ்வளோதான், நீ ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே விஜய் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ போனோடனே கேட்குறாங்க, என்னங்க உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு காவேரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை நீங்கள் எனக்கு நகை கொடுத்தீங்கல்ல, அந்த நகையை நான் வந்து யமுனாவுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே விஜய் சொல்கிறாரு, ஏன் என்னாச்சு? ஏதாவது நகை பண்ணணும், வா போய் வாங்கி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படி காவேரி பார்க்குறாங்க. இல்லைங்க புதுசாலாம் நகைலாம் எதுவுமே வேண்டாம், என்னோட நகையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜய் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே அமைதியாக இருக்கார். அப்போ காவேரி சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு நகை கொடுக்க பிடிக்கலையா? இல்லைனா வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக வாங்கி கொடுத்துடலாம், உனக்காக வாங்கின நகை, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிட்டே இருந்தால் தான் நான் நகையை கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு பாக்ஸ்லாம் போகிறாங்க. அப்படியே நிவின் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு, கோவமாக இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க காவேரி. அந்த நகை பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க யமுனா கிட்ட. யமுனா இந்த நகையெல்லாம் நீ போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அக்கா எனக்கு வேண்டாம்க்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? உன்னோட நகையை கொண்டு வந்து கொடுக்குற, அவர் என்ன நினைப்பார்? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? ஓ நகையெல்லாம் வேண்டாம், நான் 1 வருஷம் டைம் கேட்டு நான் நகை வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா விடுமா, அதெல்லாம் ஒன்றும் அவர் சொல்லலாமா, அவர் தாம்மா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லா நகையும் அப்படி யமுனாக்கு போடுறாங்க. போடும்போது கங்கா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே வெளியே வராங்க. வந்து குமரனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னங்க நாமளும் ஏதாவது பண்ணணும்ல யமுனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட இருக்க நகையை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த நகையை போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. குமரனை போயிட்டு நகையை எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாரு. நிவின் கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு நிவின், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா? இன்னும் நல்ல நேரம் வரல, நல்ல நேரத்தில் தான் வெளியே அனுப்ப முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அப்படியே நிவினுக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு, இந்த கல்யாணமே பிடிக்காம பண்ணியிருக்கு, இதில் நல்ல நேரம் வேறு பார்த்து நான் யமுனாவை கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அப்படியே முறைச்சிட்ருக்காரு. இரு நிவின் ஒரு 1/2 அன் ஹவர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உள்ள குமரன். எல்லாருமே சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா பயங்கரமாக ஆடுறாங்க. என்னடி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே நீ போகிற மாதிரி இருக்குது, என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரியல, உனக்கு நகையும் போட முடியல, அங்கே போய் நீ என்ன கஷ்டப்படுவியோ நான் நினச்சேன், கடைசியில் காவேரி நகை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பாட்டியை பார்த்தா அப்படியே அழறாங்க. டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. பயங்கரமாக அழறாங்க. யமுனா காவேரியை பார்த்து, கங்காவை பார்த்து, நர்மதா எல்லாரையும் பார்த்து அழறாங்க. அப்படி தேம்பி அழறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, கல்யாணம் பண்ணிவிட்டு நீ போகும்போது நீ இப்படி அழுதுட்டு போகக்கூடாது, அது நல்லதெல்லாம் கிடையாது. நீ இங்கே தானே இருக்க, ஃபோனில் பேசு, அடிக்கடிக்கு வந்துட்டு போ, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எப்போவுமே பிறந்த பொண்ணு அந்த மாதிரி அழுதுகிட்டே போகக்கூடாது, இது நல்லது இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க? அவள் இந்த வீட்டில் தானே இருந்தா, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவளோட எமோஷனலை அவள் வெளிப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அங்கே வந்து யமுனா வராங்க. வந்தோடனே விஜயும் வராரு. வந்தோடனே விஜய்கிட்டையும் போயிட்டு சொல்கிறாங்க யமுனா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு. இந்த கல்யாணமே நடக்காதுன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனால் இப்போ கொஞ்சம் கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த கோவம் எல்லாமே சரியாயிடும், புரியுதா? அவர் உன்னை புரிஞ்சுப்பார், உன்னை ஏற்றுப்பார்
ஆனால் அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை நான் கண்டிப்பாக பொறுமையாக இருப்பேன், என்ன எது நடந்தாலும் நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிட்டு வராங்க. சரிம்மா பார்த்துப்போ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிட்டு வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ராகினிக்கு கோபமாக வருது. என்னடி அங்கே போறிய நீ போ போ, அங்கே எங்கள் அப்பா இருக்காரு, உன்னை வச்சு செஞ்சுட்டு ஒரு போ, உனக்கு அங்கே நிம்மதியாகவே நீ இருக்க மாட்டேன், எங்கள் அத்தை கிட்ட சொல்லி உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யமுனா அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக அழறாங்க. காவேரி கங்கா எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. நீ அழாத காவேரி சரியா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவன் நினச்சா போயிட்டு யமுனாவை பார்க்கலாம், இது எதுக்காக நீ அழற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து நிவின் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே கோவமாக போகிறாரு. வா யமுனா அப்படி